ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யர் சேனல். இந்த வீடியோவில் என்னோடய கிச்சனுக்காக வாங்கின ஆன்லைன் திங்ஸ் எல்லாம் என்னென்ன அதோட ரேட் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 months முன்னால் நாங்கள் தனியாக வீடு பார்த்து வரும்போது நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் இருந்துச்சு. அதே டைமில் ஆன்லைனில் வாங்கும்போது கொஞ்சம் ரேட் கம்மியாகவும் இருக்கும். நம்மளும் ஏதாவது வீடியோ போட்டுக்கலாம்னு சொல்லி தான் மீஷோலேருந்து வாங்கினேன். கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் ஒரு 5 லேயரோட ஒரு ட்ரா இருக்கும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் இதில் போட்டு மூடி வச்சுக்கலாம்னு சொல்லி தான் இது வாங்கியிருந்தேன். இது வந்து பியூர் பிளாஸ்டிக் இல்லை, கொஞ்சம் மட்டி கலந்த மாதிரி குவாலிட்டியில் தான் இருக்கும். ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் பாக்ஸ். இதில் நான் வெங்காயம், தக்காளி, காய் எல்லாமே தனித்தனியாக போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்குது, ஆனால் பர்ஃபெக்டான குவாலிட்டியில் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு காம்போ செட். இந்த பிளேட் ஸ்டாண்டும் கப் ஸ்டாண்டும் ஒன்றா தான் வரும். நல்லாவே வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுது. ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டி தான். அப்படியே இதில் ஹேங் பண்ணியிருக்க டீ கப்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் 6 வரும். ஹீட் எல்லாமே நல்லாவே தாங்குது. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக டேமேஜ் இல்லாமல் வந்திருக்கு. இந்த மேஷரும் ஒரு காம்போ செட் தான். அது கூட வந்தது பார்த்தீங்கன்னா ரசம் இடிக்கிற கல். அதை வந்து நான் அப்படியே அப்கமிங்கில் காமிக்கிறேன். இந்த கட்டரும் ஒரு காம்போ செட் தான். இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்திருக்கும். நான் அதை அத்தை வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த காம்போ செட்டில் ஒரு சாப்பிங் போர்டு, 4 நைஃபு, ஒரு சிசர். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருக்கும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உட்டுங்காட்டி கொஞ்ச நாள் மட்டும்தான் தாங்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொட்டி ரோஸ்டர். இதுவும் வந்து ஒரு 3 செட் காம்போ. சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் தான். இது கூட சப்பாத்தி எடுக்கிறதுக்காக ஒரு இடுக்கியும் அது மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கில் கார்னரில் மாட்டுற மாதிரி ஒரு டூல். இது டஸ்ட்பின்னு கூட சொல்லலாம். நம்ம வேஸ்ட் எல்லாம் கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். அதர்வைஸ் ஸ்க்ரப்பர், சோப் போடுறக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா டைட்டாகவே இருந்துச்சு. இதுவும் ஒரு காம்போ பேக் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த ஸ்பூன் அண்ட் நைஃப் ஹோல்டர். இந்த நைஃப் வச்சிருக்க ஹோல்டர் பார்த்தீங்கன்னா 3 செட்ஸாக இருக்கும். நம்ம தனித்தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஷாப்பிங் போர்டு கூட வந்த நைஃப் அண்ட் சிசர்ஸ் எல்லாமே இதுதான். நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருந்தாங்க. அது வந்து கீழே தரையில் முட்டாத அளவுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. அது நல்லா ஹெவி ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொட்டி மேக்கர் கூட வந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இதுதான். இதுவும் ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு 3 சைஸில் கொடுத்துருக்காங்க. நான் அதை அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டீல் ஆயில் டிஸ்பென்சரும் ஒரு காம்போ பேக் தான். அதோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. ஆயில் லீக்கேஜ் எல்லாம் எங்கேயுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா அந்த மேஷர் கூட வந்து காம்போ பேக், ஒரு இடிக்கல். இதோட யூஸ் வந்து பெருசாக எனக்கு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில். இது கூடயே வந்து 2 ஆயில் பாட்டிலும் வந்திருக்கும். அதோட குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெஷரிங் கப்ஸ். இது வந்து ஒரு 3 செட் ஆஃப் காம்போ. இது கூடவே வாஷிங் பவுலும் சீலிங் கிளிப்ஸும் ஆட் ஆகி வரும். பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg ரைஸ் மட்டும்தான் வாஷ் பண்ண முடியும். அந்தளவுக்கு மீடியம் சைஸாக தான் இருக்கும். சீலிங் கிளிப்ஸை வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வெஜிடபிள் வாஷ் பண்ணுற பவுலு. இது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. 1 kg அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தாலுமே அதை உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 4 கார்னர்லேயுமே ஸ்டாண்ட் மாதிரி மாடல் கொடுத்துருந்தாங்க. 2 சைடுமே கீரை எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரீமர். இதில் வந்து ஒரு 4 ஹூக்ஸ் கூடவே கொடுத்துருப்பாங்க. நம்ம டைரெக்டாக ஆயில்குள்ளேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் எல்லாமே நல்லா வடிஞ்சிரும். இதோட குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு 4-in-1 ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இதை தான் நான் 5.5 பெட்டியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வாங்கும் போதே மீஷோவில் ஒரு உட்டனில் 5.5 பெட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. அதனால இதவே அப்படியே 5.5 பெட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாக்ஸு அண்ட் ஸ்பூனோட குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. அண்டு இதுவும் ஒரு காம்போ பேக். அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா 6 செட் ஆஃப் கண்டெய்னர் செட் இருக்கும். இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் செட். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அன்பிரேக்கபிள் கூட. லிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாகவே க்ளோஸ் ஆகிக்கும். அண்ட் இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 கண்டெய்னர் செட். நமக்கு வந்து கிச்சனில் அதிகமாக ஸ்டோரேஜ் பாக்ஸாக தேவைப்படும். அதனால நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வாங்கியிருந்தேன். சின்னதுலேருந்து பெருசாக சைஸ் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இதோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலையே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம்னா இதை தான் நான் சொல்லுவேன். ஒரே ஸ்டோரேஜ் பாக்ஸில் 4 பார்ட்டிஷனாக பிரிச்சுருப்பாங்க. நமக்கு தேவைப்பட்ட பருப்பு எல்லாமே ஒன்றிலேயே போட்டு எடுத்துக்கலாம். இதில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டிஷனுமே 1/2 கிலோ வரைக்கும் ஸ்டோரேஜ் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது வந்து ஏர்டைட் இல்லை, ஆனால் அந்தளவுக்கு நல்லா கிரிப்பாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இதை நான் கிராசரி ஐட்டம் விற்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பியோட ஸ்நாக்ஸ் எல்லாமே இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதோட 2 சைட்லேயுமே லிட் ஓப்பன் ஆகாத மாதிரி நல்லா கிரிப் கொடுத்துருக்காங்க.
ஃபைனலாக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ராடக்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த ரோலிங் மேட். இது ஒரு சிலிக்கான் மேட் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ பெரிய சப்பாத்தி மாவு வேணாலும் திரட்டி எடுத்துக்கலாம். பேக்கிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அடுத்தது இதுதான் வந்து அந்த காம்போ பேக்கில் வந்த சீலிங் கிளிப்ஸ். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் கிச்சனில். நம்ம ஏதாவது பருப்பு எண்ணெய் அதெல்லாம் உடச்சிட்டு அப்படியே வச்சிட்டோம்னா அதெல்லாம் அங்கங்கே சிந்தி போயிடும். இது மாதிரி போட்டு கிளிப் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து எங்கேயுமே கீழே விழுகாது. நல்ல யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கானில் லீட் செட்டு. இது வந்து நம்ம பிளேட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மூடி போடாத கப்பு டம்ளர் எல்லாமே இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு டம்ளரில் வாட்டர் ஃபில் பண்ணி இதை வச்சு க்ளோஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ட்ராப் கூட கீழே விழுகாது. இது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதில்ல. சூடான பாத்திரத்துக்கு எதுக்குமே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி அப்படியே வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீமரோட ஹூக்ஸு. இதுவுமே நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்ளீனிங் வைப்ஸு. இது கிச்சன்லேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம். இது வந்து பேக் ஆஃப் 10 வந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங். இதோட ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே அழகாக குவாலிட்டியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த புத்தா ஃப்ளவர் பாட்டுமே மீடியம் சைஸ் தான். அதோட குவாலிட்டியுமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது மாட்டிருக்க வெயிட் ஹூக்ஸும் நல்லா வெயிட்டு தாங்குற அளவுக்கு கிரிப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.